ஸ்கூல் பிள்ளைங்க போய் வர்ற பாதை இது. ஷார்ட்கட் பாதை இப்படி வருங்க. சாக்கடை பாதை இதுலதான் பிள்ளை அதாவது அன்பார்ந்த கம்பம் தொகுதி வாக்காளர் பெருமக்களை, இது கம்பமெட்டு காலனியில் நாங்கள் நிற்கிறோம். இதை வந்து பாருங்க, இங்க பக்கத்துலாம் குடியிருக்கக்கூடிய வீடு ஒரு சுகாதாரமற்ற முறையில் இந்த சாக்கடை நீர் போச்சுன்னா இதுல வந்து கொசு டெங்கு வர வாய்ப்பு இருக்குல்ல. குழந்தைகள் மனிதனுடைய உயிரோடு விளையாடக்கூடிய விளையாட்டா வந்து இப்படி இருந்துச்சுன்னா இந்த அரசு என்ன செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. குப்பையை பாருங்க, குப்பை அல்லாம கிடக்கு. ஒரே ஆளு நாங்க 4 முறை ஆட்சியில இருக்கோம், நான் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க இதெல்லாம் பார்க்கணும்ல. நாங்க மக்களோட மக்களா இருக்கோம். வீடு வீடா போய் ஓட்டு கேட்கிறோம், தெருவா போய் ஓட்டு கேட்கிறோம். மக்களுடைய குறையில சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் கொடுக்கக்கூடிய மனுவை விட எங்கிட்ட கொடுக்கிற மனு தான் அதிகமா இருக்கு. நிச்சயமாக மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவானது கம்பம் சட்டமன்ற தொகுதியில ஒரு மாற்றத்தை தரக்கூடிய முடிவாக இருக்கும். நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வருவோம். மக்களுக்கான சட்டமன்ற உறுப்பினராக நிச்சயமாக நான் இருப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன். விசில் அடிக்க ரெடியா? கம்பம் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா. நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில்.